நான் மட்டும்தான் 40 நாள் பயணம். குடும்பத்துல எல்லா பக்கத்துலயும் கடும் எதிர்ப்பு. எங்க அத்தை மாமாலாம் வந்து எப்படி ரொம்ப வேடிக்கை என்னன்னா, திருநெல்வேலி நான் இலக்கிய கூட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறேன். எங்க மாமா ரொம்ப அன்பானவர். இங்க பொது ஜனத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. இலக்கியவாதினா தண்ணி அடிப்பான். அவங்ககிட்ட போய் நீ எப்படி ஒரு பெண் இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு வர முடியும்? பத்திரமா இருக்கணும் அப்படின்னு. திருநெல்வேலிக்கு எதுக்குமா போறீங்க? சிவகாசிலேயே கூட்டம் நடத்துங்க அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த கூட்டம் சென்னைக்கு போக ஆரம்பிச்சோம். சென்னைக்கு போறது திருநெல்வேலி மதுரை கூட போயிட்டு வாமா, சென்னை வேண்டாம் வேண்டாம். அதுக்கடுத்து என்னோட கூட்டம் வந்து இலங்கையும் லண்டனுமா மாறி போச்சு. அப்போ வந்து இல்ல நீ 40 நாள் எப்படி போய் இன்னொருத்தவங்க வீட்டுல தங்குறீங்க அப்படின்னு. உண்மையில அந்த என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்துல 40 நாள் பயணத்துல யாருமே வழி அனுப்ப இல்லை. நான் மட்டும்தான் போய் இங்க ட்ரெயின் ஏறி சென்னையில வந்து இறங்கி அன்னைக்கு சென்னையில வந்து சரியான மழை. நான் வந்து முழுக்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஹோட்டல்ல போய் நைட்டு தங்கணும். காலையில விடிய காலை நான் ஃப்ளைட்டை பிடிக்க போகணும். ஆனால் இவ்வளோ அளவு தண்ணியில் இறங்கி சென்னையில் நடந்து போய் அந்த ஹோட்டலில் தங்கிட்டு இரவு பூரா இப்போ எல்லா உடைகளையும் காய வச்சு திருப்பி பேக் பண்ணி